அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பார்ந்த மாணவர்களே, எப்படி ஒரு 2-3 நாட்களுக்கு பிறகு மறுநாள் நாங்க சந்திச்சுக்கிறோம். சரி, நாங்க 2-3 நாளைக்கு பிறகு மறுநாள் சந்திச்சுக்கிறோம். ஒரு நிமிஷம் நான் கொஞ்சம் தண்ணியை குடிச்சு வாங்க. நாங்க இப்பொழுது பார்க்க வேண்டிய தலைப்பு என்னடா பிள்ளைங்க, ஜகாத். உங்களுக்கு தஸவ்வுஃப் என்ற பாடத்தை படித்தந்தோம். தெளிவான முறையிலே அதற்கான விளக்கங்களை தந்தோம். நாங்க அதுல இன்னும் பாடங்கள் படிக்க இது. ஆனா இந்த 3 பகுதிகளில் இருக்கக்கூடிய கடினமான தலைப்புகளை முடிச்சு போட்டு தான் நாங்க இன்ஷா அல்லாஹ் 3 பாடத்தில் இருக்கிற லேசான பாடங்களை பார்ப்போம். எனவே இபாதத் என்ற பகுதியில இவ்வளவுதான் இபாதத் என்ற பகுதிகளுக்குள்ளால வரக்கூடிய தலைப்பு. இந்த தொழுகை, நோன்பு, ஹஜ் எல்லாம் லேசி, இலகுவாக படிக்கலாம். கஷ்டமான பகுதியாக நாங்கள் பார்ப்பது என்றால் ஜகாத் என்ற பகுதி தான் கொஞ்சம் கஷ்டம் என்று நாங்கள் அவசரமாக ஜகாத் என்ற பாடத்தை பார்ப்போம். அவசரமாக ஜகாத் என்ற பாடத்தை நாங்கள் செஞ்சு கொள்வோம், பார்த்துக்கொள்வோம். ஓகே, அதுல எல்லாம் கஷ்டம் இல்லை, ஜகாத் எல்லாம் கஷ்டம் இல்ல, சிலதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், மற்றெல்லாம் இலகுவான விடயங்கள் தான். சரி, என்றால் எனது டார்கெட் மொத்த பாடமும் இன்ஷா அல்லாஹ் இந்த மாதம் 20ஆம் தேதி முடிவடையும். ரைட், 21ஆம் தேதி எலெக்ஷனை போட்டாச்சு. 22ஆம் தேதி கொஞ்சம் தெரியாத எலெக்ஷன் குழப்பங்கள் இருக்கும். 23ஆம் தேதி அல்லது 24ஆம் தேதி எங்களுடைய பேப்பர் கிளாஸ் நாங்க தொடங்கணும். 10 பேப்பர் படிக்க. எனவே 24 பேப்பர் கிளாஸ் தொடங்க வேண்டும் என்றால் நாங்கள் இது அவ்வளோத்தையும் முடிச்சே ஆகணும். இது அவ்வளோத்தையும் நான் முடிச்சே ஆகணும். ரைட், ஓகே. அப்ப நாங்க பார்ப்போம் ஜகாத் என்றால் என்ன, ஜகாத் என்றால் என்ன, ஜகாத்தை நாங்கள் எவ்வாறு பார்ப்பது, எப்படி படிப்பது, ஜகாத். ரைட், ஜகாத் என்றால் என்ன? ஓகே, ஜகாத் என்றால் என்ன? நீங்களும் இதை ஒவ்வொரு முறையிலே பல வகையிலே பல விளக்கங்களோடு பார்த்திருப்பீங்க. ஆனா லேசான விளக்கத்தோடு நாம் பார்ப்போம். முதலாவதாக ஜகாத் என்பதற்கு மொழி ரீதியான கருத்து. ஜகாத் என்பதற்கு மொழி ரீதியான கருத்து என்றால் ஒன்று வளர்ச்சி, ஒன்று வளர்ச்சி, அல்லது ஜகாத்து சொல்வார்கள் தூய்மை, அல்லது ஜகாத்து சொல்வார்கள் தூய்மை. ஒன்று வளர்ச்சி என்று சொல்வார்கள், தூய்மை என்று சொல்வார்கள். எங்க மாணவர்கள் நான் கேட்டு பார்ப்போம். பிள்ளைகள் கொஞ்சம் செல்லுங்க பார்ப்போம். தஸவ்வுஃப் பாடத்துல தஸவ்வுஃப் என்ற சொல் எத்தனை வகையான சொல்லில் இருந்து உருவாகியது? தஸவ்வுஃப் என்ற சொல் எத்தனை வகையான சொல்லில் இருந்து உருவாகியது? சொல்லுங்க. நான் பார்த்தோம், தஸவ்வுஃப் என்ற பாடத்தை பார்த்தோம். எத்தனை வகையான சொல்லில் இருந்து உருவாகியது? 3. அந்த எப்படி? இதுதான் கடப்புள்ளே, இதுதான் கடப்புள்ளே, எனக்கு அதே இல்லை, இதான் கடப்புள்ளே. ரைட், ஓகே. இதுவாங்க மோலி படிச்சீங்கன்னா மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ் தஸவ்வுஃப் பாடத்தை சும்மா கிளீனா வச்சுக்கொண்டீங்க. அப்படியா?
தசோப் என்ற பாடத்தை குழப்பம் இல்லாம கிளீனா வச்சுக்கொண்டீங்க அப்படியா? எஸ் மாஷா அல்லாஹ். எப்படி மட்டும் சரி. அப்ப நீ ஃபீல்டுக்குள்ள வந்துட்டீங்க. ஃபீல்டுக்குள்ள வந்துட்டீங்க அப்படியா? ஃபீல்டுக்குள்ள வந்தாச்சு. சந்தோஷம். பிள்ளைகள். ஹலோ ஹலோ ஓ ரைட் ஓகே. அப்ப மாஷா அல்லாஹ்னு ஃபீல்டுக்குள்ள வந்தாச்சு அப்படியா? இல்லாட்டி இன்னும் வரணுமா? இன்னும் வரும் நல்லா வந்தாச்சு. உங்களோட பதிலுடைய வேகங்களை பார்க்கின்ற பொழுது உண்மையிலே சந்தோஷமாக்கி. நீங்க ஃபீல்டுக்குள்ள வந்தால் நாங்க உங்களை தூக்கி வைக்க தயார். நீங்க இன்னும் சோம்பேறித்தனமாக இருந்தால் நாங்கள் உங்களுக்கு கம்பொண்டை எடுக்க தகும். நான் நினைச்சேன் சரி சொல்லிப்பாரு நீ சோம்பேறி, நாங்க சோம்பேறி விட்டு போடுறது இல்ல. 8 பேர் பிறம்ப அடி வாங்கவான படிக்க சொன்னதாய். ஓகே. எனவே ஜகாத் ரீதியான கருத்துக்கு மொழி ரீதியாக பார்க்கின்ற பொழுது வளர்ச்சி தூய்மை, வளர்ச்சி தூய்மை, சத்தமில்லை, வளர்ச்சி தூய்மை. இப்ப பாப்ப நாங்க இஸ்லாத்தையும் பார்ப்போம். வளர்ச்சி தூய்மை. இப்ப தூய்மை வளர்ச்சிக்கு வளர்ச்சியின் ஒத்த கருத்து தான் அபிவிருத்தி. வளர்ச்சியின் ஒத்த கருத்து தான் என்னது? அபிவிருத்தி. இப்ப நீங்க சொல்றா சார் படிச்சு தந்தாரு வளர்ச்சி அபிவிருத்திய சொல்லி தர இல்லே. அப்ப இங்க அபிவிருத்தியை வந்திருக்குது. அப்ப இர்ஷாத் பிழையே அப்படியே வச்சுப்படாது. அது இல்ல. வளர்ச்சியுடைய ஒத்த கருத்து தான் என்னவாப்பா? அபிவிருத்தி. வளர்ச்சியுடைய ஒத்த கருத்து தான் அபிவிருத்தி. எனவே அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, தெளிவான முறையிலே பாடங்களை விளங்க வேண்டும். அப்ப அபிவிருத்தி என்றால் ஒன்றுதான், வளர்ச்சி என்றால் ஒன்றுதான், தூய்மை என்பது மறுபக்கம். எனவே ஜகாத் என்ற சொல்லுக்கான மொழி ரீதியான கருத்து அபிவிருத்தி என்று சொல்லலாம், அல்லது வளர்ச்சி என்று சொல்லலாம், அல்லது அல்லது என்ன அல்லது என்ன அல்லது என்ன தூய்மை. ரைட், தூய்மை. வெரி குட். தூய்மை என்றும் கூற முடியும். ஓகே. இப்ப நாங்க வாங்க இஸ்லாத்தின் பார்வையை பார்ப்போம். இப்ப நாங்க வாங்க இஸ்லாத்தினுடைய பார்வையை பார்ப்போம். அதாவது ஜகாத் என்ற சொல்லுக்கு இஸ்லாத்தின் பார்வை என்ன? ஜகாத் சொல்லுக்கு இஸ்லாத்தினுடைய பார்வை என்ன? நான் பார்ப்போம். ரைட், ஒன்றும் இல்ல, இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரிந்தாமல் ஜகாத்த இன்றைக்கு கொடுத்து மறுத நாளே கொடுத்து அப்படி கொடுக்க ஜகாத். ஜகாத்த அப்படி கொடுக்க இயலாது. ஜகாத்த கொடுக்கிறண்டா அதுக்கு ஒரு காலம் இருக்குது. ஜகாத்த கண்ட மாதிரி இன்றைக்கு ஜகாத், நாளைக்கு ஜகாத், அங்கால ஜகாத் என்று கொடுக்கலாம். அப்ப ஜகாத் கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு காலம் உண்டு. ஒரு காலம் உண்டு. இப்ப இது ஜகாத். இது ஜகாத்தை பற்றி படித்தார. இதோட நீங்க லைன் அடிச்சிட்டு போடும் சதகாவை. இதோட நீங்க லைன் அடிச்சிட்டு போடும் சதகா. சம்டைம் ரெண்டுக்கு வித்தியாசம் கேட்டா. எனவே ஜகாத்தை வழங்க வேண்டும் என்றால் அதற்குரிய ஒரு காலம் உண்டு. ஜகாத்தை வழங்க வேண்டும் என்றால் அதற்குரிய ஒரு காலம் உண்டு. ஆனா சதகா பிள்ளைகள் இன்றைக்கும் கொடுக்கலாம், காலையிலும் கொடுக்கலாம், பள்ளியிலையும் கொடுக்கலாம், நாளைக்கும் கொடுக்கலாம், நேற்று கொடுத்திருக்கலாம், எப்படியோ. அப்ப சதக்காக்கு காலம் ஒன்று இல்லை. ஜகாத்து காலம் இருக்குது. சதக்காக்கு அதாவது ஜகாத்து குறிப்பிட்ட காலம். ஜகாத்துக்கு குறிப்பிட்ட காலத்துல கொடுக்கலாம். சதக்கா வந்து எல்லா காலம், அதாவது அனைத்து காலங்களிலும் கொடுக்கலாம். அனைத்து. ரைட். இங்க அழகா படிச்சு போக பிள்ளைல. ரைட். ரெண்டாவது, இப்ப பிள்ளைகள் ஜகாத்த வந்து ஒவ்வொரு நினைச்சளவு கொடுக்கலுமா? நினைச்சளவு கொடுக்கலாது. ஜகாத்த வந்து நினைச்சளவு கொடுக்கல. அதுக்கு ஒரு அளவண்டிக்கு. உதாரணமாக 40 ஆடு இருந்தால் ஒரு ஆடு தான் கொடுக்கணும். அது பரவாயில்ல, கொஞ்சம் கூட கொடுப்போமே, அப்படி எல்லாமே தான். இதுக்கு ஒரு அளவு வச்சு ரைட். ஜகாத்துக்கு ஒரு அளவு உண்டு. அதை தாண்டி கொடுக்கிறாது. எனவே ஜகாத்து ரெண்டா வந்து அளவு காணப்படுகின்றது. ஜகாத்துக்கு அளவு. சதக்காக அப்படிக்கா இல்ல. சதக்காக அளவு எல்லாம் இல்ல. வேண்டிய அளவு கொடுக்கலாம். வேண்டிய அளவு கொடுக்கலாம். ரைட். எனவே இதுக்கு அளவு என்பது கிடையாது. அளவு என்பது கிடையாது.
சரியா? ஜக்காத்த பிள்ளைகள் நாங்க யாருக்கு கொடுக்கணும்? எல்லாரும் கொடுக்கலுமா? ஒரு ஊரன் எடுத்தா ஈக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஜக்காத் கொடுக்கலுமா? ஏலாது. அப்படி கொடுக்கும். ஜக்காத்தை கொடுக்கண்டால் நீங்க படிச்சுட்டீங்க 8 கூட்டத்தார் தான் கொடுக்கலாம். 8 பாப்போம் இன்ஷா அல்லாஹ் யார் இந்த 8 பாப்போம் நாங்க அதை பத்தி யோசிக்கலாம் பார்ப்போம். ஆனால் ஜக்காத்தை கொடுக்க முடியும் எத்தனை கூட்டம் தான்? 8. அப்ப எல்லாத்துக்கும் கொடுக்கலுமா? ஏலா கொடுக்கிறண்டால் இந்த 8 கூட்டத்துக்குள்ள தான் கொடுக்கணும். எனவே ஜக்காத்தை எல்லோருக்கும் வழங்க இயலாது. அப்ப எப்படி கொடுக்கணும்? குறிப்பிட்ட மனிதர்களுக்கு, குறிப்பிட்ட மனிதர்கள், அந்த மனிதர்கள் 8 குழுக்கள். ஆனா சதகா என்பது அப்படி அல்ல. அது அனைத்து மனிதர்களுக்கும், அனைத்து மனிதர்களுக்கும் அதனை வழங்க முடியும். ஆனா ஜக்காத் எல்லாம் அப்படி கொடுக்க இயலாது. அதை குறிப்பிட்டார்கள் 8 கூட்டம் தான். இது அப்படி அல்ல. அவனுக்கு கொடுக்கலாம், அவனுக்கு கொடுக்கலாம், அவனுக்கு கொடுக்கலாம், மங்களையும் கொடுக்கலாம், தாருக்கும் கொடுக்கலாம். ஆனால் இங்கே அந்த வேலை செய்ய இயலாது. வந்தா ரெண்டுக்கும் தலகாலம். அடுத்தது ஜக்காத்ல பிள்ளைகள் எல்லா பொருளுக்கும் ஜக்காத் கடமை இல்ல. வெறும் 5 வகையான பொருட்களுக்கு, வெறும் 5 வகையான பொருட்களுக்கு ஜக்காத் கடமையாகும். எனவே எல்லா பொருட்களும் கடமை அல்ல. 5 வகை என்பதால குறிப்பிட்ட பொருள், குறிப்பிட்ட பொருள். உதாரணமாக கால்நடை எடுத்தோம்னா ஆடு, மாடு, ஒட்டகம், அவ்வளவுதான். அங்க கோழி அது வராது. அப்ப குறிப்பிட்ட பொருட்கள் தான் ஜக்காத் கடமையாகும். ஆனா சதகா என்பது அனைத்து பொருள்களிலையும் கடமையாகும். அனைத்து பொருள்களிலையும் சதகா என்பது கடமையாகும். ஆனால் ஜக்காத் என்பது குறிப்பிட்ட பொருளில் மாத்திரமே கடமையாகும். போங்க. அடுத்ததா ஜக்காத் புள்ள சும்மா கடமையாகுமா? இல்ல. ஜக்காத்தோட கடமையானும்டா அவருடைய சொத்து நிசாபை அடைய வேண்டும். அவருடைய சொத்து நிசாபை அடைய வேண்டும். இங்க அப்படி எல்லாம் ஒன்றுமே இல்லை. நிசாபுடா ஒத்தட்ட 5 ஆடு ஜக்காத் கொடுக்கணுமா? தேவையில்லை. ஒத்தட்ட 10 ஆடு கொடுக்கணுமா? தேவையில்லை. ஒத்தட்ட 15 ஆடு கொடுக்கணுமா? தேவையில்லை. ஒத்தட்ட 20 ஆடு, 25, 30, 35 தான் கொடுக்க தேவையில்லை. ஆனா ஆட்டுக்கு அல்லாஹ் அளவு வச்சுக்கிறான். ஒருவரிடம் 40 ஆடுகள் காணப்பட்டால், ஒருவரிடம் 40 ஆடுகள், இந்த 40 ஆடுகள் நிசாப். அப்ப சொத்து நிசாபை அடைய வேண்டும். அடையாடி கொடுக்க தேவை. சொத்து நிசாபை அடைய வேண்டும். அடையாடி கொடுக்க தேவை. இதுக்கு அப்படி ஒன்று இல்லை. கடைசாவது இது கட்டாய கடமை, இது கட்டாய கடமை, இது சுன்னா, இது சுன்னா. இது சுன்னா. இது பாருங்க, 1 பாயிண்ட், 2 பாயிண்ட், 3 பாயிண்ட், 4 பாயிண்ட், 5 பாயிண்ட், 6 பாயிண்ட். இந்த 6 பாயிண்டை வச்சுதான் நீங்க என்ன செய்யணும் என்றால் ஜக்காத்துக்குரிய வரை விளக்கத்தை வழங்க வேண்டும். இந்த 6 பாயிண்டை வச்சு இப்ப பாருங்க, குறிப்பிட்ட காலத்தில், குறிப்பிட்ட அளவில், குறிப்பிட்ட மனிதர்களுக்கு குறிப்பிட்ட பொருள் நிசாபை அடைந்த பின்னர் வழங்கும் கட்டாய கொடுப்பனவு ஜகாத் ஆகும். வழங்கும், இது அவ்வளோத்தையும் எடுத்து கடைசி முடிக்கணும்னால் கொடுப்பனவு. பாருங்க, குறிப்பிட்ட காலத்தில், குறிப்பிட்ட அளவில், குறிப்பிட்ட மனிதர்களுக்கு குறிப்பிட்ட பொருளில் நிசாப் அடைந்த பின் கட்டாயம் கொடுக்க வேண்டிய கொடுப்பனவு. அனைத்து மனிதர்களுக்கும் வேண்டிய அளவில், அனைத்து காலத்திலும், எல்லா காலத்திலும் வேண்டிய அளவில் அனைத்து மனிதர்களுக்கும் அனைத்து பொருளிலும் வழங்கும் சுண்ணாவான கடமை சதக்கா. அப்ப அது வேற, இது வேற. இதை வச்சே நீங்க எடுக்கலாம். எனவே ஜகாத்தை நீங்கள் இஸ்லாமிய பரிபாஷையில் விளங்கப்படுத்துகின்ற பொழுது கட்டாயமாக 6 வகையான விஷயங்கள் உள்ளடக்கும். குறிப்பிட்ட காலத்தில், குறிப்பிட்ட அளவில், குறிப்பிட்ட மனிதர்களுக்கு குறிப்பிட்ட பொருளில் சொத்து நிசாபை அடைந்த பின்னால் வழங்கும் கட்டாய கொடுப்பனவு ஜகாத். 7 வழங்கினா 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 7
விளங்கினா பிள்ளைகளுக்கு? எஸ் அந்த அப்படி பிள்ளைகள் ஓகே. அதான் பிள்ளைகள் அதான் கொஞ்சம் அதான் அதான் இன்ஷா அல்லாஹ் அதான் முடிய செய்வோம். ரைட் ஓகே. அப்ப உங்களுக்கு ஜகாத்துக்குரிய வரைவிலக்கணத்தை இலகுவான முறையில வழங்குறது எங்கட பிள்ளைகளுக்கு ஏழும். ரைட் அவசரமா முடிப்போம் பிள்ளைகள. அவசரம்டா பெரிய அவசரம் அல்ல. உங்களுக்கு விளங்கிட்டு இதுக்காங்கள அவசரப்படுத்த தேவையில்லை. அழகா செல்லலாம். எனவே காலத்தை வரையறுத்து அளவையும் வரையறுத்து மனிதர்களையும் வரையறுத்து பொருள்களையும் வரையறுத்து இசாப வச்சு கட்டாயம் வழங்கும் தர்மம் அல்லது கொடுப்பனவு எது பிள்ளைகள்? எது கட்டாயம் தர்மம் கொடுப்பனவு? எது எது எது? ஜகாத். ஐவா 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 ரைட் ஐவா. மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹ். பிள்ளைகள் பழைய பாடங்களை கொஞ்சம் மீட்டிக்கோங்க. இஜ்திஹாத் பாடம் ஒன்றும் பயப்பட தேவையில்ல. எல்லாம் பேப்பர் கிளாஸ்ல மறுக ஒரு பக்குன்னு எல்லாம் மீட்டிக் கொள்வோம். இருந்தாலும் என்னது நாங்க ரெடி ஆகிக்கணுமையா? அதனால 10 பேப்பரையும் செய்யறதுக்கு தயார் நிலையில இருக்க வேண்டும். எனவே மறுநாளும் ஆரம்பத்துல இருந்து எல்லாத்தையும் ஆணிவேர் அக்குவேராக பார்க்கக்கூடிய பேப்பர்ஸ் பத்திக்குது. அது பாடங்களை கொஞ்சம் ரிப்பீட் பண்ணிக்கோங்க. ரைட். இப்ப வாங்கினாங்க ஜகாத்தின் முக்கியத்துவம். இது ஒரு பெரிய ஒரு மலைய பிறற்ற விஷயம் அல்ல. ஜகாத்தின் முக்கியத்துவம். ரைட். ஜகாத்தின் ஜகாத்தின் முக்கியத்துவம் என்பது ஒரு சிம்பிளான விஷயம். இப்ப ஜகாத்தின் முக்கியத்துவம் இதுதான் கேள்வியா வார புள்ளிகள். சில நேரங்கள்ல இவைகள் 10 புள்ளிக்கும் கேள்வியா வார. இந்த முக்கியத்துவம் எழுதுங்கோ. எப்படி நம்ம கேள்விகள் வார? கேள்வி மெத்தட் உங்களுக்கு தெரியுமே. ஜகாத்தை அறிமுகப்படுத்தி அதன் முக்கியத்துவம் 3 எழுதுக. அப்படிதான் வாரு. ஜகாத்தின் பர்லுகளை குறிப்பிட்டு அதன் முக்கியத்துவத்தை எழுதுக. அப்ப நாங்க முக்கியத்துவம் என்னன்னு படிப்போம்? பேப்பர் கிளாஸ்ல படிப்போம். எப்படி கேள்வி வாரங்க. ரைட். எனவே பாடங்கள் அவசரமாக டேட் 20 அதுக்கு முன்னால முடிச்சுக்கொள்ள வேண்டும். அந்த வகையில அப்ப மாஷா அல்லாண்டு 25ஆம் தேதி பேப்பர் தொடங்கினாலும் அங்கால நவம்பர் 25 அதுக்கு அங்க 2 மாதங்கள் சிறப்பமான முறையில மொல்ல அவ்வளோத்தையும் விட்டுக்கொண்டு போகலாம். ஓகே. இப்ப வாங்க ஜகாத்தின் முக்கியத்துவம். இது எடுத்தால் முதலாவது நாங்க 5 விஷயம் தெரிஞ்சு கொண்டிருக்கணும். 5 விஷயங்கள் தான் நாங்க படிக்கணும். அந்த வகையில ஜகாத்தின் முக்கியத்துவத்துல முதலாவது முக்கியத்துவம் நாங்க முக்கியத்துவத்தை பிள்ளைகள் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஊத்தி போடுறேன். கொஞ்சம் ஊத்தி கொள்றது சரியா நல்ல. அப்ப அதனுடைய முக்கியத்துவத்துல முதலாவது முக்கியத்துவம் என்னென்றால் அன்பார்ந்த மாணவர்களே முக்கியத்துவத்தை நாங்க இப்படி ஒரு டொட்ல வச்சுக்கிறோம். டொட்டும் அதுல முக்கியத்துவம் இருக்கும். இதுல தான் மெயின் பாயிண்ட் இருக்கும். மெயின் பாயிண்ட் சரியா? அதை நல்லா பாத்துக்கோங்க. நோட்ஸ்ல டொட்டை வச்சு முக்கியத்துவத்தை வச்சுக்கிறோம். எங்கள் மாணவர்கள் நிச்சயமாக மெயின் பாயிண்ட் பாடமாய் கொள்ளும். முதலாவது மெயின் பாயிண்ட் என்னன்னா ஜகாத் எப்படிப்பட்ட முக்கியத்துவம் தான் 5 கடமைகள் ஒரு முஸ்லிம் நிறைவேற்ற வேண்டிய 5 கடமைகள்ல ஒரு கடமையாக ஜகாத் காணப்படுவது அதனுடைய முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுது. அவை எப்படி இது எல்லாத்துக்கும் வரும். தொழுகையின் முக்கியத்துவத்திலே வரும். 5 கடமைகள் உண்டு.
நோம்புட முக்கியத்துவத்திலே வரும் 5 கடமையில உண்டு. ஹஜ்ஜிட முக்கியத்துவத்திலே வரும் 5 கடமையில உண்டு. இது கொடுக்கிற ஆதாரம் எல்லாத்துக்கும் பொருந்தும். எனவே முதலாவது பாயிண்ட் என்னென்றால் ஜகாத் என்பது நாங்கள் ஒரு முஸ்லிம் நிறைவேற்ற வேண்டிய 5 கடமைகளுள் ஒரு கடமை. அது போயிட்டு கொடுத்துட்டு மறுநாள் விளம்பரத்து ஒரு முஸ்லிம் இஸ்லாத்தில் வாழ்கின்ற பொழுது அவன் கட்டாயம் நிறைவேற்ற வேண்டிய கட்டாய கடமைகளுள் ஒன்றாக ஜகாத் காணப்படுகின்றது. அந்த ஆதாரம் வச்சு என்ன ஆதாரம்? நபி அவங்கள்ட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் ஒரு சம்பவம் உண்டு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மாறு வேடம் போட்டு எப்படி மாறு வேடம் போட்டு மனிதராக நபி அவங்கள்ட்ட வராங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மாறு வேடம் போட்டு மனிதர்களாக யார்கிட்ட வராங்க? நபி அவங்கள்ட்ட வராங்க. வந்து கேட்கிறாங்க ஒன்னா கேள்வி. அவங்க கேட்ட முதலாவது கேள்வியை பாருங்க. இஸ்லாம் என்றால் என்ன? இஸ்லாம் என்றால் என்ன? அதுக்கு நபி அவங்க கொடுத்த பதில் என்னென்றால் இஸ்லாம் என்பது அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர். அதுக்கு பிறகு தொழுகையை நிலைநாட்டுவதும் ஜகாத்தை வழங்குவதும் ரமலானில் நோன்பு நோட்பதும் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதும். அப்ப பாருங்க, தெளிவான ஒரு அழகான ஆதாரம். என்ன ஆதாரம்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபி அவங்க கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் இஸ்லாம் தான் என்ன? இஸ்லாம் தான் அவர் நபி அவங்க கொடுத்த பதில் என்ன? ஒன்னாவது அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, நபி முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர். இரண்டாவது தொழுகையை நிலைநாட்டல், மூன்றாவது ஜகாத்தை வழங்குதல், நாலாவது நோன்பை நிறைவேற்றுதல், அஞ்சாவது ஹஜ். இதுல இந்த ஹதீஸை கொடுத்து போட்டு எனவே இதுல மூன்றாவது கடமையாக எது காணப்படுகின்றது? ஜகாத் காணப்படுகின்றமை. அதன் முக்கியத்துவம் இந்த ஹதீஸை பாடமாய்க்கோம் பிள்ளைகள். ஏண்டா எல்லா தொழுகை ஜகாத் நோன்பு ஹஜ் எல்லாத்துக்குமே இந்த ஹதீஸ் தேவைப்படும். அவ முதல் முக்கியத்துவம் லேசி இங்க ஊத்தினன். ஆனா என் கொள்ளு கரங்க இல்ல, என்னாடு விளங்க இல்ல. கொஞ்சம் பண்ணி பார்ப்போம். இங்க ஊத்துற பெரிய ப்ரொசீஜர் பண்ணி ரைட். ஓகே, அப்ப முதலாவது பாயிண்ட் ஒரு பாடம். எங்களோட மாணவர்களுக்கு 5 கடமைகள்ல ஒரு கடமையாக என்ன செய்யுது? ஜகாத் காணப்படுகின்றவை. முதலாவது பாயிண்ட் அது இலகுவாக எங்களோட மாணவர்கள் அதனை பாடமாக்கி முடிச்சுட்டாங்க. அது ஒரு விஷயம் இல்ல. இந்த ஹதீஸை பாடமாக்கிக்கோங்க. அப்ப இந்த ஹதீஸ் எப்படின்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாறு வேடம் போட்டு நபி அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் இஸ்லாம் தான் என்ன? நபி அவங்க கொடுத்த பதில் என்னென்றால் அல்லாஹ்வை நம்புறது, தூதரை நம்புறது. அடுத்தது தொழுகையை நிலைநாட்டுவது, ஜகாத்தை வழங்குவது, நோன்பை பிடிப்பது, ஹஜ்ஜை செய்வது. அப்ப இதுல ஜகாத் வந்திருப்பதால இந்த கடமை என்பது ஒரு முக்கியமான கடமை. இந்த ஹதீஸைக்கு தான் இப்ப நான் பார்த்த ஹதீஸுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மாறு வேடம் போட்டு வந்த ஹதீஸுக்கு இந்த ஹதீஸுக்கு செல்ற பொதுவான பேர் என்னன்னா ஹதீஸு ஜிப்ரீல். இதுல பொதுவான பேர் என்னன்னா ஹதீஸு ஜிப்ரீல். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த நோட்ஸ்ல சைடுல எழுதிக்கோங்க. ஹதீஸு ஜிப்ரீல் என்றால் இந்த சம்பவம் தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாறு வேடம் போட்டு நபி அவங்கள்ட்ட இஸ்லாம் தான் என்னன்னு கேட்டாங்க. அதுக்கான பதில் தான் இது. அது இரண்டாவது பாயிண்ட் என்னன்னு பாருங்க. அல் குர்ஆனும் ஹதீஸும் முக்கியத்துவத்தை பேசி, அதாவது ஜகாத்துடைய முக்கியத்துவத்தை அல் குர்ஆனும் ஹதீஸும் கூறியுள்ளது. பாருங்க, அழகான 2 ஆயத்தஞ்சிக்கும். இவர்கள் அல்லாஹ் தனக்கு அருளிய அல்லாஹ் தன் அருளால் தாங்களுக்கு வழங்கிய பொருள்களில் கஞ்சத்தனம் செய்கின்றார்களோ அவர்கள் அது தங்களுக்கு நல்லது எண்ணி விட வேண்டாம், அது அவர்களுக்கு தீங்காகவே இருக்கும். கஞ்சத்தனத்தால் சேர்த்த பொருட்களை மறுமையில் அவர்கள் கழுத்தில் அரிகண்டமாக மாற்றப்படும். தெளிவான விஷயம் என்னன்னா, இந்த வசனம் என்னன்னா, நீங்க ஜகாத்தை கொடுக்க வேண்டும் என்பதை தூண்டுது. அல்லாஹ் தந்த செல்வத்தை கஞ்சத்தனப்படாதீங்க. அது என்ன சொல்லுவாங்க? அந்த வசனத்தை எழுதிட்டு நீ அல்லாஹ் விளங்கப்படுத்தணும்.
இங்கே செல்வத்துல கஞ்சத்தனம் பட்டால் அவனுக்கு அழிவு நிச்சயம். அல்லாஹ் தான் சொல்றான், செல்வத்திலே அல்லாஹ் தனக்கு வழங்கிய செல்வத்திலே யாராவது கஞ்சத்தனம் பட்டால் அவனுக்கு என்னது? அழிவு நிச்சயம். எனவே அந்த செல்வத்திலே இருந்து ஜகாத்தை வழங்குமாறு அல்லாஹ் தூண்டுகின்றார். இந்த வசனத்துல நேரடியா ஜகாத்தை பத்தி இல்ல, இதை எழுதி போட்டு நீங்க ஒரு ஜகாத்துக்குள்ள வசனத்தை கொண்டு வரணும். எப்படி? எனவே மேற்குறிப்பிட்ட வசனத்திலே கஞ்சத்தனம் கொள்ளக்கூடாது. ஒருவன் தன்னுடைய சொத்திலே கஞ்சத்தனம் அடையக்கூடாது. அவ்வாறு அடைந்தால் அவன் நிச்சயமாக வேதனை உண்டு அவனுக்கு மறுமை. எனவே அவன் தன்னுடைய சொத்திலே நிச்சயமாக ஜக்காத்தை வழங்கக்கூடாகவே அவனுக்கு மறுமையில் விமோசனம் உண்டு. போல இரண்டாவது நபியோட ஹதீஸ பாருங்க. ஜகாத் மூலம் நீங்கள் உங்கள் செல்வங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தெளிவான விஷயம். நபி அவங்க சொன்னாங்க, ஜகாத்து கூடாக ஜகாத்தை வழங்கி உங்களோட செல்வத்தை பாதுகாத்துக்கோங்க. நிச்சயமாக ஜகாத்தை வழங்காம நீங்க சொத்தோடு சேகரித்து வைத்தால் அல்லாஹ் ஒரு நாள் நிச்சயமா அதனை அழித்து விடுவான். நீங்க ஜகாத் வழங்காமல் சொத்து என்று முழுமையாக சேகரித்து வைத்தால் ஒரு நாள் அல்லாஹ் அதனை அழித்து விடுவான். அந்த ரெண்டு வசனத்தை வச்சு அல் குர்ஆன் ஹதீஸின் முக்கியத்துவத்தை பேசுகின்றது. மூணாவது ஜகாத்தை அல்லாஹ் குர்ஆன்ல 27 தடவை, ஜகாத்தை அல்லாஹ் குர்ஆன்ல 27 தடவை தொழுகையோடு கூறியிருக்கின்றான். ஜகாத்தை அல்லாஹ் குர்ஆன்ல 27 தடவை தொழுகைக்கு அடுத்ததாக கூறியிருக்கின்றான். இது இன்னொரு முக்கியத்துவம். இஸ்லாத்துல மிக மிக முக்கியமான கடமை தொழுகை. மிக மிக முக்கியமான கடமை தொழுகை. தொழாதவன் காஃபிர். இஸ்லாத்தின் நிலைப்பாடு பிள்ளைகள், தொழாதவன் காஃபிர். அப்ப இஸ்லாத்திலே மிக முக்கியமான ஒரு இபாதத்தாக கருதப்படுவது தொழுகை. நீங்க 3ஆவது பாயிண்ட்ல கொஞ்சம் தொழுகையை தான் தூக்கி வைக்கணும். தொழாதவன் காஃபிர். இஸ்லாத்தின் நிலைப்பாடு பிள்ளைகள், தொழாதவன் காஃபிர். எனவே இப்படிப்பட்ட உயர்ந்த இபாதத்தோடு ஜகாத்தை இணைத்திருப்பது ஜகாத்துக்கு இஸ்லாம் வழங்கிய முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுகின்றது. இப்படிப்பட்ட உயர்ந்த இபாதத்தோடு இந்த பாயிண்ட்ல நீங்க விளங்கப்பட்ட தொழுகையை தான் விளங்கப்பட்டது. தொழுகையை விளங்கப்படுத்தான் அதோட சேர்த்து ஜகாத்தை உடையது. அப்ப சொல்ல தொழுகை என்பது இஸ்லாத்துல 2வது கடமை. மிக முக்கியமான கடமை. தொழாதவன் காஃபிர். எனவே இஸ்லாத்தை பொறுத்த மட்டிலே ஒருவன் முஸ்லிமாக வாழ வேண்டும் என்றால் அவன் கட்டாயமாக தொழ வேண்டும். உங்களுக்கு தெரிஞ்ச மாயில் தான் சொல்லி போட்டு, எனவே இப்படிப்பட்ட மிகப்பெரிய மிகப்பெரிய இபாதத்தோடு ஜகாத்தை இணைத்திருப்பது இஸ்லாம் ஜகாத்துக்கு வழங்கியுள்ள முக்கியத்துவம் என்று அந்த வசந்த போடி பாருங்க. தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுத்து வாருங்கள். தொழுகையை நிலைநாட்டுமாறும் ஜகாத்தை கொடுத்து வாருங்கள். அவங்களுக்கு அந்த எல்லாமே அந்த குர்ஆன் வசனத்தோட வாரதாங்க. ஓகே, அடுத்தது முக்கியத்துவம் ஆக லேசியா. நீ அலையா பாடமாய்க்கோங்க. இதுவரைக்கும் எது படிக்காது எல்லாம் ரிவிஷன் ஆகும். படிக்கிற விஷயம் பாடமாய் கொடுப்போம். அடுத்த முக்கியத்துவம் என்னன்னா, ஜகாத்தை கொடுக்காதவன் பாவி. இஸ்லாத்தின் பார்வையில ஜகாத்தை கொடுக்காதவன் பாவி. பாவிடா பாவம் செய்தவன், பெரும் பாவம் செய்தவன். ஏனென்றால் ஒருவனுடைய சொத்து நிசாபை அடைந்த பின் அவன் ஜகாத்தை வழங்கவில்லை என்றால் அவன் பாவி. அந்த ஆதாரம் நபி அவங்களோட ஹதீஸ் ஆதாரம் வச்சுக்கிற பிள்ளைகள் பாருங்க. மக்கள் அல்லாஹ் ஒருவன், முஹம்மது ஸல்லல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என மொழிந்து தொழுகையை நிலைநாட்டி ஜகாத் கொடுக்கும் வரை நான் அவர்களோடு போராட ஏவப்பட்டுள்ளேன். பாருங்க, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ற மட்டுமல்ல, தொழுகிற மட்டுமல்ல, ஜகாத்தை கொடுக்கும் வரைக்கும் நான் போராடுவேன். அப்படின்னு என்ன சொல்லுவாரு? ஹதீஸ் என்ன சொல்லுவாரு? எப்படி அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவன் பாவியோ, எப்படி தொழாதவன் பாவியோ, அதே போலத்தான் ஜகாத்தை வழங்காதவனும் பாவி. அந்த ஹதீஸ்ல அப்படி பாவின்னு இல்ல, நீங்க அந்த ஹதீஸ் எழுதி போட்டு பாவின்னு எப்படி விளங்கப்படுத்த வேண்டும்.
இந்த ஹதீஸ் எழுதி போட்டு பாதியினோட லைனுக்குள்ள கொண்டு வரணும். எப்படி கொண்டு வர ஹதீஸ் எழுதி போட்டு, எனவே இங்கே 3 கடமைகள் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒன்று கலிமா, இரண்டாவது தொழுகை, மூன்றாவது ஜகாத். எனவே கலிமா முக்கியம் போல, தொழுகை முக்கியம் போல, ஜகாத் முக்கியம். எனவே கலிமாவை சொல்லாதவன், தொழாதவன் பாவி போல, இந்த ஹதீஸின் அடிப்படையிலே ஜகாத்தை கொடுக்காதவனும் பாவி என்று அதை விளங்கப்படுத்தியாச்சு. இஸ்லாம் பாடத்தை நீங்க இன்ஷா அல்லாஹ் 95க்கு மேல எடுப்பீர்கள். இன்ஷா அல்லாஹ் அடிச்சு சொல்றோம், 95க்கு மேல நீங்க எடுப்பீங்க. சரி, ஆனா இப்படி படிங்க. நாங்க செமினார்கள்ல போனா விளங்குது மாணவர்கள் எந்த அளவு கஷ்டத்துல இருக்கிறாங்க. அதான் நான் பாக்குறோம். ஏன் இந்த பாடத்திற்கு கொண்டோட பல்கலைக்கழக ஆசையை நீங்க இல்லாம கொள்றீங்க? இதனால் தான் இஸ்லாம் பாடம் சில மாணவர்கள் ஜியோகிராபி பொலிட்டிக்கல் எடுக்கிற மாணவன் அந்த 2 பாடம் ஃபுல் கிளியர். இஸ்லாத்துல குழப்பம் வாங்கடா படிப்போம் இன்ஷா அல்லாஹ். நான் செமினார் ஒவ்வொரு இடத்துல வச்சு எல்லாருமே ஜூம் எடுக்கும். இந்த முறை மிகப்பெரிய அளவுல ஒரு வழிகாட்டம் செய்யும். அடுத்த செமினார் அக்குர்னல நேற்று வச்ச மாஷா அல்லாஹ் நம்பி பல பகுதியில் இருந்து மாணவர்கள் வந்தார்கள். என்னோட மாணவர்கள் ஓலவல்ல இருந்து எனக்கிட்ட படிச்ச ஒரு வார்த்தை மேலதிய சொன்னமாண்டா எனக்கிட்டே வளர்ந்தேன்னு சொல்லலாம். அப்படியான மாணவிகள் எங்களோட இருக்கிறாங்க அல்ஹம்துலில்லாஹ். அதே போல அடுத்த செமினார் கொழும்புல நடத்தும் இன்ஷா அல்லாஹ். வெள்ளவத்தல இடம் காலம் நேரம் எல்லாம் நாங்க எங்க குரூப்ல போடுவோம். இப்படி தொடர்ந்து கொழும்புல அங்கால கிழமை இன்ஷா அல்லாஹ் பெரும்பாலும் பேருவள பகுதியில நடத்திருக்கிறோம். அதுக்கு அங்கால கிழமை இன்ஷா அல்லாஹ் பெரும்பாலும் கெலியோய பகுதியில் நடத்துகிறோம். அப்படியே போவோம். என்னடா ஆனா எங்க நடத்தினாலும் ஜூம்ல இங்க செமினார் நடந்து கொண்டேதான் இன்ஷா அல்லாஹ். ரைட், ஓகே. அப்ப ஜகாத் பாவி கடைசாவது நாங்க ஏற்கனவே படிச்ச பிள்ளைகள் இஸ்லாமிய பொருளாதாரத்தின் அடிப்படை என்னண்டா செல்வ சுழற்சி. இஸ்லாமிய பொருளாதார அடிப்படை என்னண்டா செல்வ சுழற்சினா ஒத்தட்ட சொத்துகள் தங்கப்படாது. ஒத்தட்ட மட்டுமே தான் செல்வ தேக்கம். செல்வ சுழற்சி என்னண்டா சொத்து அப்படியே ஒத்தட்டை இன்னொத்தர போகணும், அப்படிதான் போகணும். ஒத்தர்த்தே ஈக்கப்படாது, அப்படிதான் பிற. அது ஒத்தட்டை இன்னொத்த போகணும், அப்படியே அது போகணும். அப்படி செல்வம் என்பது ஒரு இடத்தில் தங்காமல் அது பரவலாக போக வேண்டும். இந்த பரவலாக்குற ஒரு முக்கியமான வேலையை செய்யறது ஜகாத். அப்படிதான் பணக்காரன் இருக்கக்கூடிய செல்வங்களை ஏழைகளுக்கு வழங்கும் ஒரு முறை தான் ஜகாத். எனவே பணக்காண்ட மட்டும் தங்கிக்காது, பணக்காட்டு அது ஏழைகளுக்கும் போகுது. பணக்காண்ட மட்டும் தங்கிக்காது. அது பாருங்க, 4வது 5வது பாயிண்ட் வச்சுக்கணும். அந்த லேசான விஷயம். இஸ்லாமிய பொருளாதார அடிப்படை கோட்பாடு செல்வ சுழற்சி. செல்வம் உங்களில் உள்ள செல்வங்களுக்கிடையில் மட்டும் சுத்தி கொண்டிருக்காமல் மற்றவர்களுக்கும் கிடைக்கும் பொருட்டு இவ்வாறு பொருளை பங்கிடும்படி கட்டளையிடுகின்றார். அப்ப என்ன சொல்றா, செல்வம் என்பது ஒரு இடத்துல வசனம் தள்ளி போட்டு நீங்க செல்லணும். செல்வம் என்பது ஒரு இடத்துல மட்டும் ஈக்கப்படாது, ஒரு இடத்துல மட்டும் ஈக்கப்படாது. அது பரவலாக எல்லா இடங்களுக்கும் போக வேண்டும். அப்படி போறென்றால் அதுல முக்கியமான வழிமுறையாக ஜகாத் காணப்படும். ஏனென்றால் பணக்காரன் இருக்கக்கூடிய செல்வங்கள் ஏழைகளுக்கு ஜகாத்து கூட கிடைப்பதால செல்வம் ஒரு இடத்துல மட்டும் வைக்காமல் அது சுழற்சியாக ஏழைகளுக்கும் வந்தடைகின்றது. ஓகே, இவ்வளவுதான் ஜகாத்தின் முக்கியத்துவம். என்ன கஷ்டம் பிள்ளைகள் உங்களுக்கு, இதுல என்ன கஷ்டம் உங்களுக்கு? கஷ்டம் உங்களுக்கு nothing right ஒன்றுமில்ல. மாஷா அல்லாஹ். ரைட், இத பாடமாய்க்கோங்க. ஓகே, திஹார்ல செமினார் செய்யல. ஓகே, இத பாடமாய்க்கோங்க. எல்லா பாடங்களும் ரிப்பீட் ஆகும். நான் ரெக்கார்டிங் போடுறோம் இன்ஷா அல்லாஹ். நாளைய நாள் நாங்க ஜகாத் முக்கியத்துவத்தோட கணக்கு வழக்குகளுக்கு போவோம் இன்ஷா அல்லாஹ். இந்த கொஞ்சம் மங்காளிங்க லேட்டா எனக்கு தொண்டை கொஞ்சம் சிக்கலாயிருந்துச்சு. என்னுடைய பாடமாய்க்கோங்க. நாளை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.